திரு கோட்டீஸ்வரன், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏடிஎம்கேக்கு தான் பெரும் பாதிப்பு. ஏடிஎம்கேவுடைய ஓட் பேங்க் தான் அவர் டார்கெட் பண்ண போறாரு. ஏடிஎம்கேயும் இன்னைக்கு விமர்சிக்க தொடங்கிட்டார் அப்படின்னா அந்த களத்தை அவர் திமுக தாவேக்கானே மீண்டும் பொசிஷன் பண்ணுவதற்கான வேலைகளை அவர் தொடங்கிட்டார் மீண்டும். அதுங்க கூட்டணின்ற ஒரு விஷயம் வந்து அமைஞ்சதுன்னா அப்போ நீங்கள் சொல்கிற அந்த நம்ம அந்த பேசுபொருள் அதை எடுக்கலாம். அமையாம தானே 42%ன்றாங்க. இல்லையே 42 எதுக்கு? நீங்கள் 2.25 கோடி ரேஷன் கார்டு ஒரு ஓட்டுன்னு பார்த்துங்க, அப்புறம் எதிர்ப்பு ஓட்டும் அவருக்கே கொடுத்துட்டு 60% கொடுத்துடலாமே. எதுக்கு தேர்தல்? தாவேக்காக்கு 234 தொகுதியில் 200 எடப்பாடி பழனிசாமி சொன்னார், முதலமைச்சர் 200 சொன்னார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 210 சொன்னார், விஜய்க்கு 220 கொடுத்துட்டு தேர்தலில் வெற்றின்னு சொல்லிடலாமேன்றேன் நான். எதுக்கு அது ஒரு வாதம்? அப்புறம் எதுக்கு பிரச்சாரம்? எதுக்கு மக்களை போய் சந்திக்கணும்? எதுக்கு உழைக்கணும்? எதுக்கு பூத் அரசியல் பேசணும்? எதுக்கு செயல் வீரர் கூட்டம் பேசணும்? அப்போது ஒரு வாட்டியை வந்து கூட்டிக்கிட்டே போகிறது இவங்க வாயிலே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 24, 25ன்னாங்க, அப்புறம் 28ன்னாங்க, அப்புறம் 32ன்னாங்க, அப்படி இப்படி நீங்கள் 40 வந்துட்டாங்க. அடுத்தது 46, அப்படியே 60 போயிட வேண்டியது தான். அப்போ களத்தில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வேலை இல்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை இல்லை, படமே ரிலீஸ் பண்ண முடியல உங்களால். இன்றைக்கி யதார்த்தமான சூழ்நிலை அது. இன்றைக்கி வந்து இவர் கூட்டம் போட்டதுனால தான் இன்றைக்கி இது பேசு பொருள். நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து ரகு சார் சொன்னார் பிரம்மாஸ்திரத்தை இறக்கியிருக்கிறாரு அப்படின்னு. ஒரு விஷயம் வந்து உண்மைங்க, இந்த நாட்டில் ஊழல் பிரச்சனை இருக்குன்னா ஆமாம் இருக்குது. ஊழல் வந்து 100% வந்து பேச வேண்டிய பிரச்சனை. திமுக இதை வசதியாக பேச மாட்டாங்க, அண்ணா திமுக இதை வசதியாக பேச மாட்டாங்க. பிரம்மாஸ்திரத்தை ஏற்கனவே ஏவிட்டாரு, எலெக்ஷன் நெருக்கத்தில் சொல்லியிருக்கலாம். பிரம்மாஸ்திரமா இல்லை வந்து பாம்பு பட்டாசான்றது அது அப்புறமா பார்க்கலாம். நம்ம நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லை அவர் நினைக்கிட்டோம். இல்லை இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், செப்டம்பர் 13 திருச்சி மரக்கடை, செப்டம்பர் 19 நாகப்பட்டினம் திருவாரூர், செப்டம்பர் 27 கரூர், செப்டம்பர் 30 வீடியோ வெளியீடு, அதுக்கப்புறம் நவம்பர் 22 மக்களை வந்து இங்கே சந்திக்கிறார் கரூரில் பாதிக்கப்பட்டவங்கள, டிசம்பர் 9 புதுச்சேரியில் மீட்டிங், டிசம்பர் 18 ஈரோடு மீட்டிங், சிபிஐ 2 வாட்டி விசாரணை, பொங்கலுக்கு முன்னாடி பொங்கலுக்கு பின்னாடி, ஜனவரி 24 கட்சிக்காரங்க கூப்பிட்டு மாவட்ட செயலர்லாம் புதுசாக பார்க்குறாரு, ஜனவரி 25 இன்னைக்கு கூட்டம். மொத்தமாக 15 வாட்டி தான் அவர் காட்சி தந்திருக்காரு கடந்த 145 நாளில். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் உழைக்க போகிறதில்ல, நீங்கள்லாம் உழைக்கணும், சத்தியமாக உழைக்கணும், நீங்கள் வந்து கட்சி மாறிடக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட இன்றைக்கி சத்தியபிரமாணம் வாங்கியிருக்கிறார். இவர் வந்து இன்றைக்கி பேசின அரசியல் என்ன? திமுக எதிர்ப்பு பேசினார்ல, எதனா ஒரு ஊழல் எடுத்து பேசினாரா? இல்லை எதனா ஒரு எடுத்துக்காட்டு? இல்லை இந்த துறையில் இந்த அமைச்சர், அதுதான் அரசியல்வாதியோட தன்மை. இல்லை அதிமுக எதிர்ப்பு பேசினார், முன்னாள் அமைச்சர்கள் மீது இந்த அமைச்சர் இது மாதிரி பண்ணார், இதெல்லாம் அதாவது ஒரு விஷயம் நான் 100% வரவேற்கிறேன். அவர் அந்த ₹1 நான் தொடமாட்டேன்னு சொன்னார் பாருங்க, அது வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக். அது வந்து ஒரு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அது விஜய்க்கு இருக்குது. ஆனால் ரகு சார் சொன்ன மாதிரி மற்றவங்க கூட இருக்கிறவங்க யார்? இப்போது எந்த கட்சியிலேருந்து வந்து கூட்டணி வரல, ஆனால் ஆள் யாருன்னா ஒருத்தராக வந்து சேர்த்துக்கிறீங்க. டிஎம்கேலேருந்து வந்து சேர்த்துக்கிறீங்க, ஏடிஎம்கேலேருந்து வந்தால் சேர்த்துக்கிறீங்க, ஓபிஎஸ் அவர்களை விட்டு வந்தால் சேர்த்துக்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஆள் தேவைப்படுது, ஆள் பத்தலை. அந்த உண்மையை ஒத்துக்கிறது கிடையாது. இன்னொன்று, இந்த மாதிரி பின்னணியில் இருந்து வரவங்களை கூட சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டை கொடுத்துட்டு நீங்கள் எப்படி ஊழலை ஒழிக்க போகிறீங்கன்றது அடுத்த கேள்வி. நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. அட்லீஸ்ட் விஜய் சார் வந்து யோகியமாக இருப்பேன், நான் காசு எடுக்க மாட்டேன்னு சொன்னார், அது வந்து எனக்கு உள்ளபடியே வரவேற்பு. இப்போ இதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா, இவர் இந்த கேப் விட்டுருக்காரு பாருங்க, 37 நாள் பிரேக்கு. இதுக்கு முன்னாடி கரூர் சம்பவத்தப்போ 80 நாள் பிரேக்கு, பொங்கல் அப்போ 1 வாரம் பிரேக்கு, அதுக்கு முன்னாடி 13 நாள் பிரேக்கு. இப்போ பார்ட் டைம் பாலிடிக்ஸ்னா இந்த நொடி வரலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல, எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியல, நம்ம உழைக்கணும், சத்தியமாக உழைக்கணும், நீங்கள் இருப்பீங்கல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்புறம் உட்கட்சி பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அங்கே உள்ளுக்குள்ளே சீட்டை அனௌன்ஸ் பண்ணோன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அதற்கு தொண்டர்களை தயார் பண்ணி, செயல் வீரர்களை உத்தியோகம் பண்ணி, அவர்களோட வேலையிலேயோ அவர்களோட உழைப்பிலேயோ இவர் அடிச்சுன்னு போனோன்னு சொல்லிட்டு இவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இவர் ஃபஸ்ட்டு, அதாவது தலைவர் உழைக்கணும் ஃபஸ்ட்டு. நான் கட்சி தொண்டர்கள் அவங்க வேலை செய்யலை, அவங்களோட ஃபேன்ஸ் வேலை செய்யலைன்னு நான் சொல்லலை. இவரே ஃபஸ்ட்டு உழைக்கிறது கிடையாது. என்ன செய்யலை, என்ன உழைக்கல? நான் தான் சொன்னேனே சார், இவர் வந்து சார் ஏதாவது இதில் இந்த தேதியெல்லாம் சொன்ன இல்லைங்களா, பரந்தூர் போய் மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுவானார், ஏன் பண்ணலை? காஞ்சிபுரம் விவசாயி பிரச்சனை பற்றி பேசினார், ஏன் காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி மேல்மா பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, செய்யார் பக்கத்தில், ஏன் எதுவுமே பண்ணலை? 8 வழி சாலை பிரச்சனை இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. தூய்மை பணியாளர்கள் இன்னமும் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அமைச்சர் சேகர்பாபு தலையிட்டு சரி செய்ததாக செய்திகள் வரும், ஆனால் நீங்கள் அவங்களை கூப்பிட்டு தனியாக கேட்டிங்கன்னா இன்னும் பிரச்சனை இருக்குது. இன்னமும் வந்து டிஜிபின்றது போடவில்லை தமிழகத்துக்கு. இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே மக்கள் பிரச்சனை. ஒரு அரசு டிஜிபி கூட போடாமல் இருக்குது அப்படின்னா, இவர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பேசுகிறவர் இன்னைக்கு யார் டிஜிபியாக வந்திருக்கணும், இல்லை என்ன பிரச்சனைன்னு ஒரு லைன் பேச மாட்டார்.
நாளைக்கு நீங்க முதலமைச்சர் ஆனா நீங்க தான் சார் காவல்துறைக்கு அமைச்சர். எந்த துறைக்கு என்ன வரும்னே தெரியாம, அதாவதுங்க அவர் வந்து பேச்சை ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்க பார்க்கும்போது எல்லாருக்குமே பிடிக்கும். இன்னொரு ஏன்னா நான் 3 வாட்டி பார்த்தேன், அதனால சொல்றேன். 2வது வாட்டி பார்க்கும்போது என்ன 3 வாட்டி போட்டிங்கிறத சொல்லி காமிக்கிறாரு. ஆமா, அதாவது 2வது வாட்டி பார்க்கும்போது ஒரு பத்திரிகையாளரா முத வாட்டி பார்க்கும்போது பிடிச்சிது. ஏன்னா விஜய் சார் எனக்கு பர்சனல் நடிகராக பிடிக்கும், படத்தில் கட்டுற மாதிரி பஞ்சடையில் இருந்து பிடிச்சிது. 2வது பத்திரிகையாளராக பார்க்கும்போது டவுட் வருது. 3வது ஒரு வாக்காளராக பார்க்கும்போது எப்பா எதனா ஒரு 2000 கொடுப்பேன், இல்லை 3000 கொடுப்பேன், எதனா ஒரு திட்டம், எதனா ஒரு விஷயம் சொல்லுவாரு. எப்ப எலெக்ஷன் இருக்கு சார், தொகுதி அவர் போய் பிரச்சாரம் பண்றதுக்கே நாள் இல்லை. நான் அதை தான் சொல்றேன், அவர் பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுல இன்னொன்னு, இன்னைக்கு நல்லபடியா நல்லா பேசினவர் வந்து புசி ஆனந்த் அவர்கள். ஏன் அவர் ஆனந்த் அவர்கள் நல்லா பேசினார் சொன்னா, ஒரு ஆரவாரம் இல்லை, அவருக்கு வந்த நடைமுறையில் பேசினாரு. அப்போ பிரச்சனை எல்லாம் பண்ணாமல் சண்டை பண்ணி எல்லாம் உழைக்கணும், ஒன்னா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சை பேசினாரு. எங்க அண்ணா யார் தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா. மலேசியாவில் கூட்டம் பயங்கரமாக வந்ததுன்னு சொல்லிட்டு பேசுறீங்க இல்லையா? மலேசியாவில் நீங்கள் பண்ணது வியாபாரம், இங்கே பேசுறது அரசியல். மலேசியா புகழ எதுக்கு இன்னும் பாடிட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்க? வியாபாரம் காசுக்கு தானே கொடுத்தீங்க. ஒவ்வொருத்தர் வீட்லயும் விஜய் சார் வந்து வந்துட்டார், ஒவ்வொரு ரேஷன் கார்டுலயும். யாரால வந்தாரு? யாரால? மக்களால, விஜயால வந்தாங்கன்ற. இல்ல என்னால வந்தாங்க, என் மேல அபிப்பிராயம் வச்சிருக்காங்க, உங்கள் வீட்டு பிள்ளையாக என்ன பார்க்கறாங்க. உங்கள் வீட்டு பிள்ளைக்கு எதனா ஒரு படத்துக்கு ஃப்ரீயா டிக்கெட் கொடுத்துருப்பீங்களா? குடும்பத்தில் ஒருத்தர் தானே. அப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் வாங்கினது காசு சார். அதாவது காசு கொடுத்து கஸ்டமர் கன்சியூமர் ரிலேஷன்ஷிப் அதுதான் அங்கே நடந்தது. ஆனால் அவர் பிரபலம். இன்னொன்று, இன்னைக்கு அண்ணாவை பற்றி 4 வாட்டி மென்ஷன் பண்ணுறாரு. அவ்வளோ பேச்சு பேசுறீங்களே நீங்கள் அண்ணாவை பற்றி. அண்ணா போய் மக்களை பாரு, எனக்கு உள்ளபடியே நான் அதை பற்றி நான் அதிகமாக பேசினேன் நான். ஏன்னா அண்ணா எனக்கு பிடிக்கும். அதுக்கு அண்ணா பேரை 4 வாட்டி பயன்படுத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஆனால் அண்ணா அதை ஒண்டி சொல்லிட்டு போல, அண்ணா எவ்வளோ விஷயம் சொல்லிட்டு போயிருக்காரு. குறிப்பாக உழைக்க சொல்லியிருக்கிறாரு. இவர் உழைக்கிறதே கிடையாது. அண்ணா பேரை மேலோட்டா சொல்லிட்டு அதில் இன்னொரு ஒரு சூட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கலி லோடட் ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு இன்னைக்கு பெருசா? கட்சிக்காரங்களை உத்தியோக பொலிட்டிக்கலி லோடட் ஸ்டேட்மெண்ட் எங்கே இருக்கு சார்? ஸ்டாலின் சார் நீங்கள் ஆட்சி போயிடும் சார், எடப்பாடி பழனிசாமி சார் நீங்கள் இன்னும் ஆவறீங்க பாருங்க, நீங்க அப்படியே தான் இருக்கணும். ஆமா சார், 2 பேரும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், தாவேகா தான் மாற்று. மக்களுக்கு சார் இன்னைக்கு வந்து அரசியல் தானே பேசுனீங்க. ஏன் அரசியல் பேசினதுல நீங்க ஏன் வந்து பிரதமர் பேரோ அமித்ஷா பேரோ வரல? பிஜேபி ஏன் சொல்லணும்னா பயம். திமுக தான் இங்க ஆட்சி பொறுப்புல இருக்கு, திமுகவை தான். சரி, முன்னாடி வரையிலும் வந்து அதிமுக சீன்லயே இல்ல, அதிமுக கணக்குலயே இல்ல. இப்ப எதுக்கு அதிமுக பத்தி பேசணும்? இன்னொன்னு, அண்ணாவை பத்தி இப்ப பேசுறீங்கல்ல, ஏன் உங்க கொள்கை தலைவர் போஸ்டர்ல அண்ணாவோட போட்டோ அன்னைக்கு வைக்கல? இன்னைக்கு பேசுறீங்க அண்ணா அண்ணான்னு, இன்னைக்கு பேசுறீங்க, ஏன் அன்னைக்கு வைக்கல? அப்ப அன்னைக்கு அரசியலும் தெரியல, எது கொள்கையினும் புரியல. அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு கதை சொல்றாரு. அதாவது இது நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியில் அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க கொள்கை தேர்தல் பற்றி 2 நிமிஷம் பேச சொன்னாங்க. மேபி அதோட இம்பாக்டான்னு தெரியல. இன்னொன்று இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவர் அண்டர் எஸ்டிமேட்ன்ற வார்த்தையை சொல்றாரு. சொல்லும்போது கரியரோட உச்சம்ன்றாரு. அண்ணா ஒரு பத்திரிகையாளர், அதுக்கப்புறம் கதையை எழுதுறாரு, அப்புறம் சினிமாவில் பாட்டு அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு, ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வர்றாரு. எந்த இடத்துலையுமே நான் உச்சம், நான் பெருசு அப்படின்லாம் அவர் சொன்னதே கிடையாது. ஸோ அண்ணா பேரை சொல்றாரு, காமராஜர் படத்தை வச்சுக்கிட்டு ஆனா ஒன்னா நான் உச்சம் நான் பெருசுன்னும் போது இதை பார்க்குற சூப்பர் ஸ்டார் ரஜினி ஃபேன்ஸோ இல்லை தலா அஜித் ஃபேன்ஸோ கண்டிப்பாக மனசு கஷ்டப்படுவாங்க. ஒரு தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறணும்னா எல்லாரையும் அனுசரிக்கணும். சும்மா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பெரிய ஸ்டார்ன்றது உண்மைதாங்க, நான் ஏற்றுக்கல. எதுக்கு 10 வாட்டி அதை சொல்லுவானே? சாமானியனா இருக்க போகிறது இல்லை. இப்போ மக்களை போய் சந்திக்க மாட்டேன், 214 தொகுதி போக மாட்டேன். ஆனால் நீங்கள்லாம் உழைக்கணும், நீங்கள்லாம் கமாண்டோஸ். நீங்கள் என்ன பண்ணணும்? கேப்டனா என்னை ஜெயிக்க வச்சு அப்படியே அழகா தூக்கி வச்சிங்கன்னா நான் அப்படியே ஹெலிகாப்டரில் ஃபோர்த் இன்சார்ஜ் போயிடுவேன். எனக்கு டிஜிபி நேம் பற்றி தெரியாது, சட்டமன்ற பிரச்சனை பற்றி புரியாது, கவர்னர் பற்றி ஒரு வார்த்தை எதனா பேசினாரா? இன்னைக்கு பாஜக இவர் தான் எதிர்க்கிறாரா? ஓகே.